நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நாகை நகர மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆபத்து காத்த விநாயகர் ஆலய கும்பாபிஷேக திருப்பணியை உடனடியாக துவங்க இந்து அமைப்பினர் கோரிக்கை. நாகப்பட்டினம் நகர பகுதியில் அமைந்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பழமை வாய்ந்த ஆபத்து காத்த விநாயகர் ஆலயம். இவ்வாலயத்தில் சுமார் 17 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது ஆலயம் முழுவதும் படர்ந்து ராஜகோபுரம் பகுதியில் சேதமடைந்து காரைகள் பெயர்ந்து விழுவதால் பக்தர்களின் நலன் கருதி ராஜகோபுரம் முழுவதும் மறைத்து 6 மாதத்திற்கு மேலாகியும் இந்து சமய அறநிலையத்துறையினர் இதுவரை திருப்பணி பணிகளை துவங்கவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அறங்காவலர் நியமிக்காமல் அலட்சியப்படுத்துவதாக குற்றம் சாட்டினர். எனவே இந்து சமய அறநிலையத்துறையினர் உடனடியாக அறங்காவலரை நியமித்து உடனடியாக கும்பாபிஷேக திருப்பணிகளை தொடங்க வேண்டும் என விஸ்வகர்மா சங்கம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் சட்டையப்பர் தெற்கு வீதியில் அமைந்திருக்கும் ஆபத்து காத்த விநாயகர் கோயில் 13 ஆண்டுகளுக்கு மேலாக அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. பல முறை அறங்காவலர் நியமிக்க சொல்லியும் நியமிக்காத காரணத்தினாலும் பாலஸ்தாபனம் நடைபெறாமல் இந்த பச்சை துணி கட்டியதனாலும் பல பக்தர்களுக்கு கேள்விக்கு ஆளாகி இருக்கிறோம். அதனால கூடிய விரைவில் இந்த பாலஸ்தாபனத்துக்கும் அறங்காவலரை நியமித்து பாலஸ்தாபனத்துக்கும் உத்தரவு பிறக்கும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதை தலையிட்டு இது உடனடியாக அறங்காவலரை நியமித்து கும்பாபிஷேகத்துக்கும் அனுமதி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.